இந்த மேடையின் அருகில் இருந்தால் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட நியமன அலுவலர், உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்துகள் நிர்வாகத்துறையினுடைய ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். சிறப்புரை வழங்க இருக்கக்கூடிய டி.எல். சிவக்குமார், வந்தவாசியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய டி.எல். சிவக்குமார், எல்லா உயிரும் இன்பம் எய்துக என்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கக்கூடிய சிவக்குமார் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்துகிறோம். அதே போல இன்னொரு சிறப்பு விருந்தினர் பெரணமல்லூர் சேகரன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். அதுபோல வெளிச்சத்தின் பூமியில் புத்தக நடவு என்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கிற எழுத்தாளர் முத்துவேல் ராமமூர்த்தி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய தனி வட்டாட்சியர் திரு எம். தியாகராஜன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். வரவேற்புரை வழங்குவதற்கு நம்முடைய இந்த புத்தக திருவிழாவினுடைய பல்வேறு மாவட்டங்களில் நடந்தாலும் கூட எவ்வித சிக்கல்களும் இடையூறுகளும் இன்றி சிறப்பான முறையில் வடிவமைத்து எல்லா தரப்பு செய்திகளையும் உள்வாங்கிக் கொண்டு எவ்வித எதிர்வினையும் ஆற்றாமல் அதற்கு சரியான செயல்பாடுகளை தருபவர் இவர். அதனால்தான் ஆண்டுதோறும் ஆட்சியர்கள் மாறினாலும் கூட பொறுப்பு இவரிடத்தில் மட்டும் இருக்கிறது. அப்படி பொறுப்பான வட்டாட்சியர் திரு பாலமுருகன் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் பெருமையை தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கும் கொண்டு செல்லுகிற தமிழ்நாடு வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய மிக முக்கியமான பங்களிப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய வரவேற்புரையில் இன்றைய நிகழ்வு தொடங்குகிறது. வருக, உங்கள் வரவேற்புரை தருக. அனைவருக்கும் வணக்கம். இந்த திருவண்ணாமலை புத்தக திருவிழா ஒரு வழியாக இன்று கடைசி நாளை எட்டியுள்ளது. 11 நாட்கள் இந்த புத்தக திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. 3வது ஆண்டாக 11 நாள் என்பது ஒரு நிகழ்வுகளில் ஒரு பெரிய எண்ணிக்கை. இந்த நம்பரில் பெரும்பாலும் பங்குனி உத்திர திருவிழா, கார்த்திகை திருவிழா இதெல்லாம் தான் 10 நாளை கடந்து நடக்கும். அந்த மாதிரி ஒரு திருவிழாவாக இந்த புத்தக திருவிழா 3வது ஆண்டாக 11 நாட்கள் நடந்து இன்று இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. புத்தக திருவிழா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 3-4 விதமாக பிரித்து தான் நம்ம பண்ணுறோம். ஒன்று புத்தக அரங்குகள். இந்த பக்கத்தில் நமக்கு 100 கடைகளில் லட்சக்கணக்கான புத்தகங்களை வச்சுருக்கிறோம். ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சிறப்பான உரை வீச்சு கருத்தரங்கம் நடத்தக்கூடிய ஒரு அரங்கம். அதுக்கு பிறகு மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் மற்றதற்கான அரங்கமாக 3ஆக பிரித்தது. இந்த 3 அரங்கங்களும் இந்த ஆண்டு மற்ற 2 ஆண்டுகளை காட்டிலும் 3 அரங்குகளும் பெரும்பான்மையான மக்கள், மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு பெரும்பான்மையாக பயன்பெற்றிருக்கிறார்கள். அந்த விதத்தில் இந்த புத்தக கண்காட்சி ஒரு சிறப்பான முடிவு இன்றைக்கு வருகிறது. இதுக்கு பல்வேறு விதத்தில் எல்லா துறைகளும் அவங்களோட முழு ஒத்துழைப்பையும் அவங்களோட எல்லா சப்போர்ட்டும் கொடுத்ததுனால தான் அந்த 10 நாள் இந்த பிரச்சனை இல்லாமல் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கோம். அதை பற்றி நாம் நிறைவுரையில் மற்றதை பேசிக்கொள்ளலாம். இன்றைய புத்தக கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக 3 நபர்கள் அழைக்கப்பட்டுள்ளார்கள். அதில் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர். டி.எல். சிவக்குமார் அவர்கள் வந்தவாசியை சேர்ந்தவர். வந்தவாசி பகுதியில் நீண்ட நெடுங்காலமாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கியம், கவிதை போன்ற பல்வேறு தளங்களில் செயல்பட்டுக் கொண்டு வருகிறார். அவரை இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா பெரணமல்லூர் சேகரன் அவர்கள், நான் இந்த வருவாய்த்துறையில் சேரும்போது அவர் பணியில் இருந்தார், ஊரக வளர்ச்சித்துறையில். அப்போ போல ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் அவரோட பேச்சை கேட்டிருக்கேன். அவ்வளோ நயமான தெளிவான பேச்சு அவரது. அதனால் அவரோட பேச்சு மிக நீண்ட நாளுக்கு பிறகு இப்போ இன்னைக்கு கேட்க இருக்கிறோம்.
இதற்கிடையில பல்வேறு இதழ்களில் அவரோட கட்டுரைகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அவர் இன்று நம்மிடையே உரையாற்றுள்ளார். அவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருகை நான் வரவேற்கிறேன். மூன்றாவதாக நமக்கு விழுப்புரத்திலிருந்து ராமமூர்த்தி ஐயா அவர்கள் வந்துள்ளார். அவர் ஏற்கனவே பல்வேறு தளங்கள் அங்கு பேசியிருந்தாலும் முதல் முறையாக ஒரு சிறப்பு பேச்சாளராக இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருகை நான் வரவேற்கிறேன். சிறப்புரை தலைமை உரையாற்ற உள்ள ராமகிருஷ்ணன் டாக்டர் அவர்களுக்கும், நன்றி உரையாற்ற உள்ள தியாகராஜன் வட்டாட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருகை நான் வரவேற்று இடம் சார்கிறேன். நன்றி. நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கங்களை சொல்லி, இங்கே என்னன்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வித மாதிரி, அது பல மடங்கு பெருகி போகும். அதைவிட கூடுதலாக 2 தொலைக்காட்சிகள் உலகெங்கும் ஒளிபரப்புகிற மாதிரி ஒரு செயற்கைக்கோள் தொலைக்காட்சியும் அதாவது இணையதள தொலைக்காட்சியும் ஒன்று இங்கே உங்களை பதிவு செய்கிறார்கள். ஒன்று தொலைக்காட்சியின் பேர் ஷாலினி தொலைக்காட்சி. அது உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களை ஒருங்கிணைக்கிற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்கிற தொலைக்காட்சிக்கு வாசகர்கள் மட்டும் யூடியூப்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கிட்டத்தட்ட அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் முருகன் அவர்களுடைய அந்த சேனல் அது உலவி கொண்டு இருக்கிறது. எனவே இங்கு பேசுகிற பேச்சாளர்கள் உலகம் முழுக்க தெரிகிற ஒரு பணியை இந்த புத்தக திருவிழா கொண்டு சென்றிருக்கிறது. இதிலே முதலாவதாக நமக்கு பேச இருப்பவரை குறித்தான அறிமுகத்தை ஒரு சிறு அறிமுகமாகவே நான் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவருடைய பணிகளில் மிக முக்கியமானது பெரணமல்லூர் சேகரன் என்று எல்லோருக்கும் அறிந்த பெயர்தான். காலத்தை வென்றவர்கள் என்கிற தொகுப்பு, வன்ம மேகம் களையும் போது என்கிற தொகுப்பு, படுகளம் என்கிற நூல் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திய நூல் என்று சொல்லலாம். அந்த படுகளம், அதுபோல செவ்வானம் என்கிற நூல். இது மட்டுமல்லாமல் அவருடைய பணிகள் தொடர்ந்து தமிழ் இலக்கிய தலங்களில் செயல்பாட்டாளராக இருக்கிறார். அடுத்ததா உதவி இயக்குனர் என்கிற ஒரு பெரிய பொறுப்பில் ஊரக வளர்ச்சித் துறையில் பணியாற்றி இருக்கிறார். இதற்கு தொடர்ந்து கவிதை தொகுப்பு, கட்டுரை தொகுப்பு, வரலாற்று நூல்கள், சிறுகதை தொகுப்பு என இதுவரை 27 நூல்களை எழுதியிருக்கிறார். அப்படி இவருடைய ஒடுக்கப்பட்ட, சுரண்டப்பட்ட எளிய மக்களின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டுபவையாக இவருடைய நூல்கள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. எளிமையான எழுத்துக்கள் மூலம் வாசகர்களை பக்கத்திலிருந்து ஒரு நண்பன் இன்னொரு நண்பரிடத்தில், அல்லது ஒரு கணவன் மனைவியிடத்தில், அல்லது தந்தை குழந்தை இடத்தில் பேசுவது போன்ற நடையில் இவருடைய எழுத்துக்கள் பாமர மக்களுக்கு புரிகின்ற வகையில் எழுதப்பட்டிருப்பதுதான் இவருடைய சிறப்புகளில் மிகச் சிறப்பான ஒன்று. எளிமையான எழுத்துக்களின் மூலம் வாசகர்களை சென்றடைகிற இவரது பெரும்பாலான படைப்புகளில் தீர்வையும் சொல்லுவதுதான் இவருடைய இயல்பு. அந்த தீர்வையும் சொல்லுவது இவரது இயல்பு என்று சொன்னால், ஒரு செய்தியை சொல்லி அது அப்படியே விட்டுவிடாமல் அதற்கான தீர்வை நோக்கி செல்லுகிற படைப்பாளி என்று சொன்னால் ஆழ்ந்த அனுபவம் உடையவராகத்தான் இருக்க முடியும். இவருடைய பல படைப்புகள் தமிழக அரசினுடைய பரிசுகளையும் மக்கள் மனங்களையும் வென்றிருக்கிறது. அப்படி பெருமை மிகுந்த பெரணமல்லூர் சேகரன் ஐயா அவர்களை வருக உங்கள் தலைப்பில் உரை தருக. திரு சிவகுமார் அவர்களை அன்புடன், திரு ராமமூர்த்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர் அரங்கைக்கு வந்து விட்டார். கத்தையாக புத்தகங்களை வாங்கி தன்னுடைய பொதியில் சுமந்து வருகிறார். அதற்காகத்தான் சற்று தாமதமாகிவிட்டு அவர் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இதோ பெரணமல்லூர் சேகரன் நம்முடன். சிறப்பு வாய்ந்த திருவண்ணாமலை புத்தக திருவிழாவினுடைய நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய 11வது நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சான்றோர்களே, இந்த வாய்ப்பை நல்கியிருக்கக்கூடிய வட்டாட்சியர் அன்பு தோழர் பாலமுருகன் அவர்களே,
ஏனைய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவினை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தற்கு கட்டணை தூர்க்கும் அறிவு இருந்தார் திருவள்ளுவர். அப்ப நம்முடைய அறிவை விரிவு செய்யக்கூடிய வகையிலே இப்படிப்பட்ட மகத்தான புத்தக திருவிழாவை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இன்றைக்கு நிறைவு நாளான இந்த தினத்திலே கூட இத்தகைய கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. புத்தக திருவிழாவிலே பேசக்கூடிய முதல் வாய்ப்பாக இருந்தாலும் இது நம்முடைய மாவட்டத்தில் நடக்கிறது என்கிற அந்த கூடுதல் நேசத்தோடு நான் பேச முற்படுகின்றேன். பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றுவாய் குறித்து ஏராளமான விவாதங்கள் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனித குலத்தினுடைய தோற்றம் குறித்து டார்வின் அவர்கள் பரிணாம கொள்கையிலே மிகவும் தெளிவாக பேசியிருக்கின்றார். எல்லோருக்கும் தெரிந்ததுதான், குரங்கிலே இருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லி. அப்படிப்பட்ட மகத்தான பரிணாம கோட்பாட்டை உருவாக்கிய டார்வினுக்குத்தான் மூலதனம் என்கிற நூலை சமர்ப்பிக்க கார்ல் மார்க்ஸ் விரும்பினார். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அளவிற்கு அந்த காலகட்டத்திலே இருந்த மதம் அவரை ஆட்டி படைத்தது. ஆக மனிதகுல வளர்ச்சியிலே குரங்கிலே இருந்து வந்த மனிதன், அந்த மனிதன் தோன்றுவதற்கு குரங்கினுடைய உழைப்பு தேவைப்பட்டது என்பதை பார்க்கிற பொழுது வெறும் உழைப்பு மட்டுமல்ல, உழைப்பும் மொழியும் சேர்ந்து மனிதன் உருவாகி இருக்கிறான். குரங்கினுடைய முன்னங்கைகள் முன்னங்கால்கள் கைகளாக மாறுவதற்கு அவனுடைய உழைப்பு தேவைப்பட்டது. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த வாழ்க்கைக்கான போராட்டத்தை பிரபஞ்சத்திலே எல்லா உயிரினங்களும் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது, அவனுடைய பரிணாம வளர்ச்சியிலே மனிதன் தோன்றுகிற பொழுது அவன் முதலிலே அசைவுகள் மூலமாக, சங்கேத மொழிகள் மூலமாக தன்னுடைய வளர்ச்சியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறான். அதனுடைய முன்னேற்றம் மொழியிலே துவங்குகிறது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி குறித்தோ அல்லது தொன்மம் குறித்தோ ஆய்வு செய்ய வேண்டும் சொன்னால் மொழிதான் அடிப்படையாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எகிப்து நாட்டை போல பிரமிடுகளை பிணங்களை வைத்து அல்ல, நம்முடைய இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொன்மையான மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் என்கிற அந்த அமுதத்தை வைத்துத்தான் தமிழர்களுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் என்று எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இன்றைக்கு ஏராளமான ஆய்வுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. கீழடியிலே இருந்து 2000 ஆண்டு என்று சொன்னோம், 2600 என்று சொன்னோம், அது போய்கொண்டே இருக்கிறது. இப்ப அண்மையிலே இந்தியாவிலேயே இரும்புதான் தமிழ்நாட்டிலே தொன்மையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படியே போய்கொண்டதும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் இங்கே தோன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மொழியானது வரி வடிவம் வருகிற பொழுதுதான் அதனுடைய வளர்ச்சி தென்படுகிறது. வரி வடிவம் வந்த பிறகும் கூட அச்சிலே ஏறிய பிறகுதான் அது உலகம் பூராவும் பரவுகிறது. அப்படி பரவிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மிகச் சிறப்பு வாய்ந்த மொழியாக விளங்குவதற்கு காரணம், உலக மொழிகளில் இலக்கண நூல் என்று உண்டு என்று சொன்னால் அது தமிழிலே தான் தொல்காப்பியம் தான் மிகச் சிறப்பு வாய்ந்த இடத்தை பிடித்திருக்கிறது. அப்போ இலக்கண நூல் தோன்றியது என்று சொன்னால் அதுக்கு முன்பாகவே இலக்கியம் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தொல்காப்பியத்திலே இது வெறும் ஏதோ இலக்கண நூல் மட்டுமல்ல. அப்ப அந்த காலத்திலே தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்தது என்பதை தொல்காப்பியம் மிக அற்புதமாக விளக்குகின்றது. அப்ப ஐந்தணை மூலமாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்
பாலை, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், திரிந்த நிலம் பாலை என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஐவகை திணைகளிலே மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை படம் பிடித்து காட்டுகிறது தொல்காப்பியம். அதனை அடியொற்றி நமக்கு பழந்தமிழ் இலக்கியங்களாக சங்க இலக்கியங்கள் அற்புதமான வாழ்வியல் நெறிமுறைகளை எல்லாம் நமக்கு காட்டுகின்றன. அப்ப இந்த காலத்திலே நம்முடைய இளைஞர்கள் ஏராளமாக படித்து வருகின்றார்கள். அப்ப சங்க இலக்கியங்களை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதற்கு உண்டான நாட்டம் கிடையாது. யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும், செம்புல பயனில் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்கிற அற்புதமான அந்த குறுந்தொகை பாடல் இன்றைக்கும் தமிழ் அறிஞர்களால் எடுத்து ஆளப்படுகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அற்புதங்களை, உவமைகளை, வாழ்வியல் நெறிகளை எல்லாம் அந்த காலத்திலேயே சங்க இலக்கியங்கள் பகிர்ந்திருக்கின்றன. ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற அந்த வரி இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதிலேயே நம்முடைய தமிழுடைய தொன்மையும் சிறப்பும் புலனாகிறது. அப்ப சங்க இலக்கியங்களை கடந்து பக்தி இலக்கியங்கள் வருகிற பொழுதுதான் எல்லா போலதான் வருது. தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அப்ப சங்க இலக்கியங்களில் ஜாதியை பார்க்க முடியவில்லை, மதத்தை பார்க்க முடியவில்லை, அன்பு மட்டும்தான் ஓங்கி இருந்தது. காதலும் வீரமும் தமிழர்களுடைய இரண்டு கண்கள் போன்றவை. அந்த காதலுக்கு முன்பாக சாதி வரவில்லை, மதம் வரவில்லை. ஆனால் இன்றைக்கும் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? நம்முடைய மூத்த தமிழ் மொழியாக இருக்கக்கூடிய இந்த சங்க இலக்கியங்கள் காட்டக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் சாதியை கடந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கும் இல்லாத சாதி இருப்பதாக கற்பிதம் செய்து கொண்டு சாதி மறுப்பு திருமணங்களை இளைஞனும் யுவதியும் செய்து கொள்கிற பொழுது ஆணவ கொலைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் வேதனையோடு இங்கே சுய விமர்சனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கோலோச்சிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயும் சாதியம் மேலோங்கி இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது நாம் சங்க இலக்கியங்களில் காட்டக்கூடிய நம்முடைய பழந்தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். பக்தி இலக்கியங்கள் வந்த பிறகு பார்த்தால் அதிலே தீண்டாமை கொடிகட்டி பறக்கிறது. நந்தனார் சரித்திரம் ஒன்று போதாதா? அப்ப நந்தனாரை திட்டமிட்டு ஆலயத்திற்குள் அனுமதிக்காமல் தாழ்த்தப்பட்ட என்ற காரணத்திற்காக ஆலயத்திலே வைத்து எரித்துவிட்டு ஜோதியாக காண்பித்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் திருநீலகண்ட ஆழ்வார், திருநீலகண்ட நாயனார். அப்ப அவருக்கு ஆலயத்திலே பிரவேசிக்க அனுமதிக்க வேண்டும் என்று மதுரை சோமசுந்தரர் அடியவர்கள் கனவிலே சொல்லியதாகவும் அதற்கு வழிவிட்டதாகவும் புறப்படுகிறது. ஆனால் அந்த வழி கூட எப்படி என்று சொன்னால் முன்வாசல் வழியாக இல்லாமல் பின்பக்கமாக வடக்கு பக்கமாக ஒரு வாசல் அனுமதிக்கப்படுகிறது, ஒரு வழி அனுமதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிற பொழுது அப்ப அந்த பக்தி இலக்கியங்களில் தீண்டாமை எப்படி கோலோச்சி இருந்தது என்பதையும் நாம் காண வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பக்தி இலக்கியம் என்று சொல்கிற பொழுது சைவ இலக்கியங்கள், வைணவ இலக்கியங்கள், வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்? சைவ மதம், ஜைன மதம் எல்லா மதங்களையும் ஒன்றாக்கி இந்து என்கின்ற ஒரு மதத்தை பெயரை வைத்துவிட்டு போய்விட்டான். அவன் ரொம்ப சங்கடமானது. இன்னும் ஏராளமான மதங்கள் இருக்கின்றன. சீக்கியன்றான், பெஸ்ஸியன்றான், ஜைனன்றான், வைணவன்றான். வைணவத்தில் இப்போ யூவா ஒய்யா அது ஒரு பெரிய போராட்டம் இங்கே நடந்துட்டு இருக்குது. காஞ்சிபுரம் கோயில்ல யானையினுடைய நெத்தியில யூ போடுறதா ஒய் போடுறதா இது அடிச்சுன்னு சாகலாம். சரி, அப்ப அந்த அடிப்படையில எல்லா மதங்களையும் ஒன்றாக்கி ஆங்கிலேயர்கள் இந்து என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த பக்தி இலக்கியங்களில் தீண்டாமை கொடிகட்டி பறந்திருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அதற்கு பிறகு வந்த இடைக்கால இலக்கியங்கள், மகாகவி பாரதியார், பாரதிதாசன், ராமாயணத்துக்கு நிகராக ராவண காவியம் இயற்றிய புலவர் குழந்தை, அப்ப இப்படிப்பட்ட காவியங்கள் எல்லாம்
வந்த பிறகு சீர்திருத்த கருத்துக்கள் ஏராளமாக வந்தன. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், யாராக இருந்தாலும் எதை சொன்னாலும் அதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன், எப்படி, எதற்கு, எதனால் என்கிற கேள்விகளை போட்டு ஆய்வு செய்து உன்னுடைய அறிவுக்கு சரியாக இருந்தால் அதை செய் என்றார் தந்தை பெரியார் அவர்கள். அப்ப அவர் தமிழ்ல ஏராளமா எழுதி குவிச்சிருக்கிறார். குடியரசு பத்திரிகையில் வராத செய்திகளே கிடையாது. அவர் தமிழ் ஏராளமான துண்டை ஆற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்றுபட்ட சென்னை மாகாணத்தில் சட்டசபையிலே தமிழில் பேச முடியவில்லை. 1956ஆம் ஆண்டு பி. ராமமூர்த்தி அவர்கள் தான் முதலாக தமிழிலே ஓங்கி ஒலித்தார். அன்றைய தினம் நிதியமைச்சர் சி. சுப்பிரமணியம் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை தமிழில் வாதாட முடியாது என்றெல்லாம் சொல்லி வந்த காலத்திலே நிதிநிலை அறிக்கையையும் தமிழிலே வாதாடி எளிய மக்களுக்காக அங்கே பேச முடியும் என்பதை நிரூபித்தவர் பி. ராமமூர்த்தி. அது மட்டுமல்ல, ஒன்றுபட்ட சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லி சங்கரலிங்கனார் விருதுநகரிலே உண்ணாவிரதம் இருந்தார். 76 நாட்கள் தோழர்களே, 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவருடைய உயிர் பிரிந்தது. அவர் உயிர் பிரிகிற பொழுது என்னுடைய உடலை கம்யூனிஸ்டுகளிடம் ஒப்படைக்கும் என்று சொன்னார். காரணம், அவர் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் கடைசி வரை அவர்கள்தான் பாதுகாத்தார்கள். அதற்கு பிறகுதான், மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் 1969ஆம் ஆண்டு அந்த பெயர் வைக்கப்படுகிறது. இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் வைப்பதற்காகவே உயிர் தியாகங்கள் நடந்திருக்கின்றன, மொழிப்போர்கள் நடந்திருக்கின்றன. தாளமுத்து நடராஜன் அவர்களை ஆரம்பித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ராஜேந்திரன் என்கின்ற மாணவர் உட்பட ஏராளமான உயிர் தியாகங்களுக்கு பிறகுதான் இங்கே காலந்தோறும் வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. மெல்ல தமிழ் நீச்சாகும் என்பதற்கு நாம் இடம் தந்துவிடக்கூடாது என்று சொன்னால், பிறக்கின்ற குழந்தை முதல் வளர்கின்ற சிறுவர்கள் வரை நாம் என்ன அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறோம் என்பதையும் நாம் ஒரு சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருத்தர் சொல்ற, பஸ் ஸ்டாண்ட்ல யோசனை பண்ணிக்கிட்டு, பஸ் ஸ்டாண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டு ஐடியா பண்ண எதுவும் கிடைக்கல. அவர் சொல்ற வார்த்தைகள் பூராவே ஆங்கில வார்த்தைகள் தான், பண்ணிட்டு வருது. அப்ப நமக்கெல்லாம் தமிழ் தெரியும், ஆனாலும் கூட நாமே தமிழை பேச தயங்குகிறோம். அப்ப நாம் தமிழை பேச தயங்கினால் நம்முடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கும். அப்போ நம்முடைய உயர்ந்த செம்மொழியான தமிழ் 2004ஆம் ஆண்டு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு உயர்தனி செம்மொழியாக மத்திய அரசு அறிவித்தது. அது நீண்ட நெடிய வரலாறு. அப்படி உயர்தனி செம்மொழியாக அறிவித்திருக்கக்கூடிய இந்த தமிழை நாம் போற்றி வளர்க்கவில்லை என்று சொன்னால் யார் போற்றி வளர்ப்பார்கள்? ஆகவேதான் காலந்தோறும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழை, இந்த தமிழினுடைய தொன்மத்தை, இலக்கியங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்கிற உந்துதலில் தான் இப்படிப்பட்ட தலைப்புகளை நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். தோ பரமசிவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அறியப்படாத தமிழகம். அது ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுகின்றேன், ஒரு பண்பாட்டு அசைவு. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 28 வயது இளைஞன் இறந்து போகிறான் விபத்திலே. அவருடைய மனைவிக்கு 25 வயது. வெளியே இழவு வீட்டில் எல்லாருமே குழுமி இருக்கிறார்கள், ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. மேல அடிச்சிட்டு இருக்கிறாங்க, பாடி வந்துடுச்சு வெளியே, எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பெரியம்மா ஒரு கிழவி வீட்டிலிருந்து வெளியே வராங்க. ஒரு செம்பு நிறைய தண்ணி கொண்டு வராங்க. அந்த தண்ணியை ஒரு டேபிளில் வச்சிடுறாங்க. எல்லாம் உத்து நோக்குறாங்க. கையில் மடக்கி இருக்கிறாங்க. அந்த கைக்குள்ள ஏதோ இருக்குது. கை திறந்தாக்கா ஒரு 3 மலர்கள். முதல்ல ஒரு பூ தண்ணியில் போடுறாங்க. அப்படியே எல்லாம் வியந்து பார்க்குறாங்க. 2வது பூ போடுறாங்க, எல்லாம் உச்சி கொட்டுறாங்க. 3வது பூ போடும்போது ஒரே சோகமாக அந்த களம் ஆகிவிடுகிறது. இதை அந்த நூலை எழுதிய தோ பரமசிவன்
தமிழறிஞர் உடனே ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறாரு, இது என்ன விஷயம் கேட்கிறாரு. இது உங்களுக்கு தெரியாதா? கணவன் இறந்துட்டாரு, அவருடைய மனைவி 3 மாதம் கர்ப்பமா இருக்கிறாங்க, சரி இதை ஏன் இப்ப வெளிப்படுத்தணுமா இந்த நேரத்துல என்று தோ பரமசிவன் கேட்கிறாரு. கட்டாயம் வெளிப்படுத்தணும். 7 மாசம் கழிச்சு அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இந்த சமூகம் பேசும். ஆகவேதான் ஒரு எந்த விதமான பேச்சரவுமே இல்லாமல் ஒரு பண்பாட்டு அசைவு அங்கே அரங்கேறியது என்று தோ பரமசிவன் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார் சொன்னால், அப்ப நம்முடைய தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இன்றைக்கும் ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த காலத்தில் சங்க இலக்கியங்கள்ல தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுகிற பொழுது, அல்லது அவர்கள் கூடுவதற்கு அவர்கள் மனம் புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிற பொழுது துணைக்காக தோழி, பாங்கன், பாங்கி எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருடைய மனத்தை முடித்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் இன்றைக்கு இருக்கிறதா என்பதெல்லாம் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் இன்றைய சமூகம் தான் தனது குடும்பம், தனது மனைவி, தனது மக்கள் என்றே போய்கொண்டிருக்கிறதே. அப்ப இப்படி இருக்கும் என்று சொன்னால், அப்ப எதிர்கால சமுதாயத்துல ஒரு பொது நோக்கம் இருக்குமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்பது இன்றைக்கு வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம் தோழர்கள்.